கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நியாயாதிபதிகள் 5:31. அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கும் சூரியனைப் போல் இருக்க கடவர்கள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அவர்களுடைய காரியங்களில் வெற்றி பெறுவது போல தோன்றுகிற சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் அவர்களை மேற்கொள்வார். அவர்கள் இல்லாமல் போவார்கள். ஆமான் மொர்தெக்காயை அழிக்க நினைத்து அவனுக்கு விரோதமாய் பலவிதமான திட்டங்களை தீட்டினான். ஆனாலும் ஆண்டவர் அவன் துன்மார்க்கமாய் ஆலோசித்த அந்த சதி திட்டத்தில் அவனே அழிந்து போகும்படி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பயந்திருக்கும் போது அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற தம்முடைய சிறப்பான ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிந்தருளுவார். ஆனால் தேவ பிள்ளைகள் அநேக வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதால் அவர்களுடைய சத்துருக்களால் மேற்கொள்ளப்பட்டு ஒடுக்கப்படுகிறார்கள். அந்தகார வல்லமைகளினால் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சத்துருக்கள் கொள்ளை கொண்டு போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற சகல காரியங்களையும் கொண்டு வந்து உங்கள் நிம்மதியை குலைத்திருக்கலாம். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து உங்கள் இருதயத்தை சீர்பொருந்த பண்ணுங்கள். உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறதா அப்படின்றத சோதித்தறியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பாக சரியானவைகளும் தப்பானவைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்ல வாழ்க்கை பெற்றுக்கொள்ளும்படி சரியானவைகளை தெரிந்தெடுங்கள். உங்கள் குறைகளையும் குற்றங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பின்பற்ற தீர்மானியுங்கள். இரக்கமுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் இரக்கங்களை கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த பெரிய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உடைய மகிமைக்காக பிரகாசிக்கும்படி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வீடுகளில் ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடக்கூடாதப்பா. உம்முடைய மகிமைக்காக பிரகாசிக்கும்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வீடுகளில் செழிப்புள்ள வாழ்க்கை தங்கியிருக்கட்டும், சமாதான வாழ்க்கை தங்கியிருக்கட்டும், கனமுள்ள வாழ்க்கை உண்டாயிருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, குடும்பங்களில் உம்முடைய கரம் செயல்படட்டும், உம்முடைய வல்லமை விளங்கட்டும் அப்பா. ஆச்சரியமான வழிகளில் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. தீமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. பொல்லாத காரியங்கள் வீட்டை விட்டு அகன்று போகட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.